ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஜா தண்ணீர் சேனல். இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார் ரசம் எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாங்க. அது கூட வந்து 2 பொரியல் செய்ய போகிறேன். அதுவும் எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். கோஸ் வந்து அரிஞ்சு வச்சுருக்கேங்க. கோஸ் பொரியலுக்கு வந்து நம்ம அப்படியே வந்து பொரியல் பண்ணிக்கலாம். அவரைக்காய் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே பொரியல் பண்ணிடலாம். அவரைக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கழுவி எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வறுத்துக்கலாம். சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா பருப்பு போட்டு வெந்தாச்சு. இது வந்து கடைஞ்சி சாம்பார் வச்சிடலாம். ரசத்துக்கு தனியாக பருப்பு தண்ணி எடுத்து வச்சுட்டு அதில் ரசம் வச்சிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு ரெடி பண்ணிடலாங்க. எண்ணெய் காஞ்சி வச்சு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். இது கூட சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கு, அதுவும் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை லைட்டாக வணக்கி விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி இதெல்லாமே சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா இப்படி வணக்கி விட்டுறலாங்க. காய் இப்படி லைட்டாக வணங்கும்போது நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை கத்திரிக்காய் போட்டுருக்கேன். வெள்ளை கத்திரிக்காய் வந்து சாம்பாருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பச்சையும் நல்லா இருக்கும், இருந்தாலும் இந்த மாதிரி வெள்ளை கத்திரிக்காய் போட்டுக்கலாம், இன்னும் நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி இதெல்லாம் வந்து லைட்டாக வணங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க பருப்பு வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ஒரு கடைஞ்சு நம்ம அப்படியே அதை ஊற்றிக்கலாம். இப்போ பருப்பு ஒரு அளவு கடைஞ்சி வச்சுங்க, நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்துட்டு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாங்க. சாம்பார் பொடி ஒரு 1½ ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூட காரத்துக்கு லைட்டாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். காய் வந்து வேகட்டும், நம்ம அதுக்குள்ள பொரியலெல்லாம் செஞ்சிடலாம். இந்த அடுப்பில் வச்சுட்டு கூட சாம்பார் ரசத்துக்கு தேவையான அளவு புளி வந்து ஊற வச்சுக்கலாங்க. அது கோஸுக்கு, இது வந்து அவரைக்காய்க்கு. கோஸ் வந்து இன்னைக்கு நான் வந்து கேரட் பீன்ஸ்லாம் போடாம வெறும் கோஸ் மட்டும் தான் பொரியல் பண்ண போகிறேங்க. அப்படி தனியாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, 2 கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு வந்து பொரிஞ்சிருச்சு. இதில் கொஞ்சம் உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். உளுந்து பருப்பு சிவந்த பிறகு இதில் கொஞ்சம் வெங்காயம், இங்கே கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். அவரைக்காய் இதை நம்ம முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அவரைக்காய்க்கு அப்புறம் கோஸ் பொரியல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு செஞ்சிடலாம். உப்பு காரம் மட்டும் போட்டு தாளிச்சுட்டா சரி. அவரைக்காய் வந்து இப்படி லைட்டாக வணக்கிக்கலாம் எண்ணெயில். கோஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீளமாக நான் அரிஞ்சிருக்கேன் பொடி பொடியாக. இந்த ஹோட்டல்ல எல்லாம் வெஜ் பிரியாணி கொடுப்பாங்களாங்க, அந்த மாதிரி வெஜ் ரைஸுக்கு கொடுப்பாங்க அந்த மாதிரி. இது கூட சாம்பார் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரெடி ஆகிட்டு இருக்குது. நம்ம வந்து ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பருப்பு தண்ணி தனியாக எடுத்து வச்சிருக்கோம்லாங்க, அது கூட ஒரு 4 தக்காளி குட்டி குட்டியாக போடுறேன். பெரிய தக்காளி வந்து 2 போட்ட போதும். ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா தாளிச்சு விட்டுருலாம். ரசத்துக்கு வந்து உப்பு போட்டுருவேன். ரசப்பொடி வீட்டில் வச்ச ரசப்பொடி வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்படியே இது கூட மல்லித்தலை, அப்புறம் 2 வரமிளகா, கூட கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் புளித்தண்ணியை ஊற்றி ரசத்தை ரெடி பண்ணிடலாம். புளித்தண்ணி வந்து ரசத்துக்கு ஊற்றிக்கலாங்க. பாதி ஊற்றிக்கிறேன், பாதி வந்து சாம்பாருக்கு வச்சிடலாம். இப்போ ரசம் ரெடி. இதை வந்து நல்லா கரைச்சி நம்ம தாளிச்சு விட்டா பருப்பு ரசம் ரெடி. கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் மட்டும் போட்டுக்கோங்க, கலர் கம்மியாக தெரியுது. நான் வந்து சாம்பார் பொடி போட்டு அரைச்சங்காட்டி கொஞ்சம் அளவாக தான் போடுவேன் மஞ்சத்தூள். ரசத்துக்கு நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கோஸு அவரைக்காயெல்லாம் டக்குன்னு வெந்துடும். இப்போ அவரைக்காய்க்கு காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி கோஸுக்கும் லைட்டாக சேர்த்துக்கிறேன். அவரைக்காயில் இருக்க தண்ணியெல்லாம் வடிஞ்சு தேங்காய் பூ
முட்டைக்கோசுக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்து பொரியல் பண்றதுனால பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து இன்னைக்கு மிளகா தூள் சேர்த்துட்டேன். அவ்வளோதாங்க, தேங்காய் பூ போட்டு இறக்கிக்கலாம். கோஸுக்கு தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். மீதி இருக்கிறது அவரைக்காய்க்கு, அப்புறம் சாம்பாருக்கு. அவரைக்காய்க்கு சேர்த்துக்கலாம். அவரைக்காய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி அந்த தடவை வெந்துருச்சு நிற்போம். பச்சை கலர்ல இருந்ததுன்னா வேகாத மாதிரி இருக்கும். சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். இப்போ நம்ம வந்து அவரைக்காய் ஆஃப் பண்ணிக்கலாம். அவரைக்காய் பொரியல், கோஸ் பொரியல் ரெடி. நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். காயெல்லாம் அறியும் போது பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு பொரியல் பண்ணிட்டு குண்டால போடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொஞ்சமாக தான் இருக்கும். இப்போ என்ன கண்டி கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற அப்படியே ரஸ் பண்ணி அதில் ஊற்றிக்கலாம். தக்காளி பொடி, ரசப்பொடி எல்லாமே சேர்த்துருக்கேன். ரசப்பொடி வந்து பெருங்காயம்லாம் இருக்குங்க, அதனால இதை அப்படியே கரைச்சி ஒரே ஒரு கொதி வந்ததையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரசம் ரெடி. இப்போ சாம்பார் வந்து காயெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. நம்ம வந்து மீதி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, புளி தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றி தேங்காய் அரைச்சி ஊற்றினாலும் சரி, அப்படியே சொரவை போட்டால் சாம்பார் ரெடி. இப்போ ரசம் நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரசத்தையும் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். சாம்பாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து துருவி போட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி மிக்சியில் போட்டு ஒரு அரைச்சி போட்டுக்கலாம். அரைச்சி போட்டாலும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை அரைச்சிட்டு வந்து இதில் ஊற்றிக்கலாம் வாங்க. சாம்பார் வந்து புளி ஊற்றி ஓரளவுக்கு வெந்துருச்சு. நம்ம தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காய் இதில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, சாம்பார் ரெடி. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சாம்பார் ரெடி. தேங்காய் ஊற்றி ஒரே செகண்ட்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் வந்து கொதிக்க விட வேண்டாம். பருப்போட தேங்காய் வந்து இப்படி அரைச்சி வைக்கும் போது இன்னும் நல்லா மணமா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்ட சாம்பார், அதுக்கப்புறம் ரசம், கூடவே அவரைக்காய் பொரியல், கோஸ் பொரியல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் இதாங்க சமையல். உங்களுக்கு பூஜா ஸ்ரீனி சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற சமையல் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.